நல்ல வேலையா இந்த பிரச்சனை மண்டபத்துல நடந்திருக்கு. இதே உங்க வீட்ல நடந்திருந்தா? அவங்க சொல்றது சரிதான் தம்பி. உன்னை நாங்க பயமுறுத்தல. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவோட பேச்ச மீற முடியல. உன்னோட வாழ்க்கையையும் ஸ்பாயில் பண்ண அவளுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நீங்க சொல்றது சரிதான் மேடம். பிரியா அவ விருப்பப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏடே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லப்பா, அவளை ஃபோர்ஸ் பண்ணி கட்டிக்கிட்டு காலம் பூரா நிம்மதி இல்லாம இருக்கிறத விட இன்னைக்கு ஒரு நாள் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு எனக்கேத்த பொண்ண கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. அவ வேற ஒருத்தரை லவ் பண்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன்பா அவளை கட்டிக்கணும்? எனக்கு வேண்டாம்ப்பா. ஏய், உன் கல்யாணத்துக்காக கவர்னரே வந்துகிட்டு இருக்காங்கடா. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அங்கிள், அப்போ ஒண்ணு பண்ணுங்க. உடனே போன் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடுங்க. அவங்க கிளம்பிட போறாங்க. என்னம்மா நீ ஈஸியா எடுத்த கவுத்தன்னு பேசிக்கிட்டு இருக்க? வர்றது கவர்னர். அவங்க கிட்ட பட்டுன்னு சொல்லிட முடியுமா? ஏங்க, நம்ம பையனே சொல்லிட்டான். போன் பண்ணி பாருங்களேன். ஆமாங்க, போன் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, உனக்கு எந்த வருத்தமும் இல்லடா? அப்பா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. ஹலோ மேடம். சொல்லுங்க மிஸ்டர் வாழவந்தான். நான் மண்டபத்துக்கு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். என்ன விஷயம்? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல மேடம், நீங்க வாங்க வாங்க வாங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் மேடம், ஓகே தான், ஓகே தான். ஓகே, நான் வந்துகிட்டே இருக்கேன். அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், சரிங்க மேடம். வந்துருங்க வந்துருங்க. என்ன மேடம் என்ன சொன்னாங்க? மண்டபத்துக்கு இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அங்கிள், நாங்க 2 பேரும் வேணாம். ஒண்ணும் வேணாம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிறேன். சரி விடுங்க, பேசினா பேசுறாங்க. ஐலி, என்ன நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அத நீ கெடுத்துருவ போல இருக்கு. ரித்திகா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு பேசுறனா? கல்யாணத்துக்கு வந்தோமா, பொண்ணு மாப்பிளைய வாழ்த்தணுமான்னு இல்லாம எதுக்காக நீ மாப்பிள்ளை பொண்ணு மாத்திட்டு இருக்க? நீயே திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்க. அதுவே ஒரு கேவலமான விஷயம். இதுல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எதுக்காக அதை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற? கவர்னர் வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்றது? இங்க பாரு ரித்திகா, மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். உன்கிட்ட வந்து கேட்டாங்களா? நீயே உன் மனசுல ஏதோ பெரிய ஆள நினைச்சுக்கிட்டு வந்து அப்புறம் ஆகாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. அந்த அசிங்கத்தினால நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ. உனக்கு அசிங்கம், இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அசிங்கப்பட்டு நிக்க போறது நாங்க தானே. ரித்திகா, இது என்னோட குடும்பம் தான். எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறையும் பொறுப்பும் இருக்கு. நீங்க 2 பேருமே ஃப்ராட். இதுல மண்டபத்துல இன்னொரு ஃப்ராட் கூட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ரித்திகா, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்க பண்ண காரியத்துக்கு கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அப்படி ஏதாவது நடந்துச்சு, நீ என்னைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஐலி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. பாருங்க சிவா, ரித்திகா எப்படி பேசிட்டு போறான்னு. நான் என்ன தப்பா பண்ணேன்? ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போனா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரியா? அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணிட்டு அவ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவ மட்டும் இல்ல, அந்த பையனோட வாழ்க்கையும் கெட்டு போகாதா? அது அந்த பையனுக்கே புரிஞ்சிருச்சு. இவளுக்கு ஏன் புரியல? அப்படி எல்லாம் இல்ல ஐலி. நீயும் இசையும் பண்ணது சரியான விஷயம்தான்.
இது யார்கிட்ட சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதை வேணா யோசிக்கலாம், ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதே தப்பு. நீங்க நல்லா தானே பண்ணிருக்கீங்க, விடு பாத்துக்கலாம். ஐலி, ஏன் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன மிஸ்டர் வாழ வந்தான், பையனோட அப்பா இப்படியா வெளியில வெயிட் பண்றது? வர்றது நீங்க இல்ல மேடம், நீங்க கவர்னர். உங்களை வரவேற்கிறத விட எங்களுக்கு வேற என்ன மேடம் வேலை இருக்கு? தேங்க்யூ. போலீஸ், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ட் கால் வந்தா கொடுங்க. வாங்க மேடம் வாங்க. போலாம். ஆமா கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். செக்யூரிட்டிஸ், நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். சாரி மேடம், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. இது கல்யாண வீடு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும். யாரும் ரிலாக்ஸ்டா இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வாங்க மேடம். வாங்கப்பா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்.